வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு யூபிஎஸ்சி சிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸில் அதுவும் ப்ரிலிமினரிக்காக இன்னைக்கு நம்ம என்விரான்மெண்ட் கன்வென்ஷன்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஹோம், ரோட்டர்டாம், அப்புறம் மினமாட்டா கன்வென்ஷன், அப்புறம் பான் கன்வென்ஷன் நிறைய கன்வென்ஷன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஃபாலோ அப், அதாவது என்விரான்மெண்ட் கன்வென்ஷனில் நம்ம 2 கிளாஸஸ் நினச்சிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு நான் 3 கிளாஸ் எடுக்க போகிறேன். பிகாஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து பார்ட் 2 வந்து ரொம்ப நிறைய இருந்தது. அதனால நான் பார்ட் 3யும் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர் தட் நம்ம வந்து இன்னைக்கு படிக்க போகிறது வந்து கன்வென்ஷன் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வர, அதாவது 2024 அப்டேஷன் வர நம்ம வந்து படிக்கலாம். பட் 2023ல் நடந்தது தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஏன்னா 2024 இனிமேல் தான் சில கரண்ட் அஃபேர்ஸ் நடக்க போகுது. ஸோ அப் டு டேட் வந்து நம்ம இங்கே இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறத வந்து நீங்கள் சேர்த்துட்டு இதை படிக்க வேண்டியது இருக்குது. ஏன் மேம் நீங்கள் முன்னாடி இருக்கிறதெல்லாம் சொல்கிறீங்கன்னா, அகெயின் கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. முன்னாடி நடந்ததையும் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து கேட்குறாங்க, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்னால பழைய விஷயங்கள்லாம் தோண்டி அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வேர் வை வி ஆர் ஸ்டடிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியன்னா கன்வென்ஷன், நம்ம இன்னைக்கு வியன்னா கன்வென்ஷன், ரியோ எர்த் சமிட்டில் UNFCCC மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 கன்வென்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இதுவே ரொம்ப வைடராக இருக்கிறதுனால, இதில் நிறைய பாசிபிள் கொஸ்டின்ஸ் வரதுனால இதை வந்து இன்னும் நிறைய படிக்கலாம். ஏன்னா நான் இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் அதில் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே புரியும். அதனால லிசன் டு மீ ப்ராப்பர்லி. ஸோ இன்னைக்கு வந்து வியன்னா கன்வென்ஷன், திஸ் இஸ் ஃபார் ஓசோன் டிப்ளீஷன். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே கன்வென்ஷனாக என்னன்னு பார்க்கும்போது நம்ம ஓசோன் டிப்ளீஷன் பற்றி பேசினோம். அதில் வியன்னா கன்வென்ஷன் ஃபார் ஓசோன் டிப்ளீஷன், ரியோ எர்த் சமிட் இஸ் அ கான்ஃபரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது கான்ஃபரன்ஸ் ஃபார் என்விரான்மெண்ட். இது ஒரு ரொம்ப பெரிய கான்ஃபரன்ஸ். அதுக்கு கீழே 3 விஷயம் கொண்டு வந்தாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஃபார் காம்பேட்டிங் டெசர்டிஃபிகேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஃபார் பயோடைவர்சிட்டி அப்படின்னு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக 1 by 1 நம்ம படிக்கலாம். பட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், UNFCCனா ஃபார் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறதுக்காகவும் மிச்ச நிறைய விஷயங்களை வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம வந்து எப்படி நம்மளை வந்து பாதுகாத்து ப்ரொடக்ட் பண்ணிக்கிறது, அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த UNFCCC அப்படின்ற ஒரு முக்கியமான கன்வென்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நிறைய என்விரான்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமோ, ஜியாகிரஃபி கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். லைக் நிறைய பேர் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்னா என்ன மேம், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்னா கேன்சர்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஜியாகிரஃபி கிளாஸஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது என்விரான்மெண்ட்னால அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இங்கே வந்து பார்க்குறோம். ஏற்கனவே நிறைய கிளாஸஸ் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது வியன்னா கன்வென்ஷன். வியன்னா இஸ் அ பிளேஸ். ஸோ கன்வென்ஷன், அங்கே நடந்த ஒரு கன்வென்ஷனை வியன்னா கன்வென்ஷன் சொல்கிறாங்க. இது எதுக்காக நடந்ததுன்னா, இது 1985ல் நடந்திருக்கு. இந்த விஷயம் வந்து 1988ல் வந்து இதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் எஃபர்ட் டு ப்ரொடெக்ட் த ஓசோன் லேயர். ஸோ பட் நாட் இன்க்ளூட் லீகலி பைண்டிங் ரெடக்ஷன். ஸோ யாரையும் பைண்ட் பண்ணலை, நீங்கள் இதை தான் பண்ணணும் அப்படின்ற லீகலி பைண்டிங் டார்கெட் யாருக்கும் கொடுக்கல. நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, கைட்லைன்ஸ் கொடுக்கறது தான் இந்த கன்வென்ஷன். ஸோ ப்ரோட்டோகால் அப்படின்னு வந்தால் தான் அவங்க வந்து பைண்டிங்காக நான் பைண்டிங்காக நம்ம பார்க்கணும். பட் இங்கே மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலுமே லீகலி பைண்டிங்காக இல்லை. இதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு ப்ரோட்டோகால் பார்ப்போம். அதுக்கு பேர் தான் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். இதுக்கப்புறம் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அது நம்ம வந்து அடுத்த ஸ்லைட்ஸில் சொல்லலாம். ஸோ வியன்னா கன்வென்ஷன் யாருக்குன்னா ஓசோன் டிப்ளீஷனை குறைக்கிறதுக்காக எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து வந்து ஓசோன் டிப்ளீஷன் ஆகிட்டுருக்கு, ஓசோன் ஹோல் வந்துட்டுருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் நம்ம வந்து இதை வந்து குறைக்க முடியும். இல்லைன்னா UV ரேஸ்னால, நம்ம அப்போ கிளாஸில் படித்தோம், UV ரேஸ்னால நம்ம ஹெல்த்து, நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த ஒரு விஷயம். இதில் மான்ட்ரியல் புரோட்டோகால் அண்ட் சப்ஸ்டன்சஸ் தட் டிப்ளீட் த ஓசோன் லேயர் ஒரு முக்கியமான புரோட்டோகால்.
ஓசோன் டிப்ளீஷனை குறைக்கணுன்றது வியன்னா கன்வென்ஷனில் பேசப்படுது. அப்படின்னா என்னென்ன சப்ஸ்டன்ஸ், என்னென்ன பொருள் வந்து ஓசோனை டிப்ளீட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை வந்து மான்ட்ரியல் புரோட்டோகால் மூலம் இதெல்லாம் குறைக்கணும், இதை இவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்கணும், இதை இவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்கணும், இந்த இயர்க்குள்ளே குறைக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் போட்டு அந்த கைட்லைன்ஸ் கொடுத்து எப்படிலாம் குறைக்கலாம், இதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால். ஸோ மான்ட்ரியல் புரோட்டோகால் இஸ் ஃபார் த substances that deplete the ozone layer. And India வந்து எப்போ ஜாயின் ஆச்சுன்னா 1991 ஜாயின் ஆயிருக்கு. அடுத்து மான்ட்ரியல் புரோட்டோகால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது. அடுத்து 2016 கிகாலி அமெண்ட்மெண்ட் டு த மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிகாலி அமெண்ட்மெண்ட். ஸோ மான்ட்ரியல் புரோட்டோகாலில் ஒரு சின்ன சேஞ்ச், நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ன்ற மாதிரி இந்த புரோட்டோகாலில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அது கிகாலின்ற ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்கு பேர் கிகாலி அமெண்ட்மெண்ட் டு மான்ட்ரியல் புரோட்டோகால். இது என்ன பண்ண போகிறாங்கன்னா தே ஆர் ஃபேஸிங் டவுன் த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் HFCs. ஸோ மான்ட்ரியல் புரோட்டோகாலில் சிஎஃப்சியை குறைக்கணும், ஹெச்சிஎஃப்சியை குறைக்கணும். இதெல்லாம் என்னது? ஓசோனை டிப்ளீட் பண்ணுற சப்ஸ்டன்சஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பேசணும் சிஎஃப்சி, ஹெச்சிஎஃப்சி, ஹெச்பிஆர்லாம் பார்த்தீங்கன்னா ஓசோனை ஓசோன் ஹோல் கிரியேட் பண்ணுற சப்ஸ்டன்சஸ்னு. இதெல்லாம் குறைக்கிற தருணத்தில் நம்ம சிஎஃப்சி பதிலாக, ஹெச்சிஎஃப்சிக்கு பதிலாக ஹெச்எஃப்சின்னு ஒன்று கொண்டு வந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக, நம்ம சிஎஃப்சிக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல்னு வச்சுக்கோங்க. alternate for CFC. ஸோ சிஎஃப்சிக்கு பதிலாக ஹெச்எஃப்சி கொண்டு வரோம். ஆனால் திடீர்னு நம்மளுக்கு புரிஞ்சது இந்த ஹெச்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக குளோபல் வார்மிங் கிரியேட் பண்ணுற ஒரு கேஸ்ன்னு. அதனால ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த ஹெச்எஃப்சியும் நம்ம குறைக்கணும், அதனால மான்ட்ரியல் புரோட்டோகாலில் நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணணும், அதுதான் கிகாலி அமெண்ட்மெண்ட். அது மூலமாக நம்ம வந்து ஹெச்எஃப்சியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு phase down the production and consumption of HFC and avoid much of the projected global increase and associated climate change. So climate change குறைக்கிறதுக்காக HFC-யை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. HFC வந்து CFC-க்கு ஆல்டர்னேட்டாக இருந்தாலும் HFC வந்து குளோபல் வார்மிங் கிரியேட் பண்ணுது, அது கிளைமேட் சேஞ்ச் கிரியேட் பண்ணுது, அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த 2016 கிகாலி அமெண்ட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. 2016 நடந்தது கிகாலி அமெண்ட்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்து மான்ட்ரியல் புரோட்டோகால் நடந்திருக்கு. ஆனால் நடுவில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, அதில் கிகாலி அமெண்ட்மெண்ட் ஒன்று தான். நடுவில் பார்த்தீங்கன்னா லண்டன் அமெண்ட்மெண்ட், கோப்பன்ஹேகன் அமெண்ட்மெண்ட், மான்ட்ரியல் அமெண்ட்மெண்ட். ஒவ்வொரு தடவை மீட்டிங் நடக்கும் போதும், இந்த வியன்னா கன்வென்ஷனோட மீட்டிங் நடக்கும் போதும் நிறைய அமெண்ட்மெண்ட் ஆட் பண்ணுவாங்க, டிலீட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க, டிலீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா மாற்றுவாங்க, அப்படி நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும்னா தேவையில்லை, நீங்கள் கிகாலி அமெண்ட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா நான் சொன்ன மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட அவங்க கேட்கலாம். அதனால வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லண்டன் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1990 வந்து எதை அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்கன்னா சிஎஃப்சி, ஹாலான்ஸ் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட். இது சுத்தமாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. 2000 கூட 2000 1990 அதாவது 10 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டாக நம்ம பேன் பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக இதை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக இதை யூஸ் பண்ணாமல் எல்லாத்துலேருந்து தடுத்துடணும் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெத்தில் குளோரோஃபார்மை ஆட் பண்ணியிருக்காங்க. வித் ஃபேஸ் அவுட் இன் டெவலப்டு கண்ட்ரீஸ். டெவலப்டு கண்ட்ரீஸ் இதை எப்போ ஃபேஸ் அவுட் பண்ணணும்? ஃபேஸ் அவுட்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது யூசேஜ்லேருந்து குறைக்கிறது. ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் அவுட் அப்படின்னா ஸ்மோக்கிங்கை அவங்க ஒரு நாளைக்கு 4 சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அடுத்த நாள் வந்து 2 பிடிப்பாங்க, அதுக்கடுத்த நாள் 1 பிடிப்பாங்க, அதுக்கடுத்த நாள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபேஸிங் அவுட்னு சொல்கிறது. ஸோ ஃபேஸிங் அவுட் ஆஃப் திஸ் சிஎஃப்சி அண்ட் திஸ் மெத்தில் குளோரோஃபார்ம் வந்து டெவலப்டு கண்ட்ரி வந்து 2005 பண்ணணும், டெவலப்பிங் கண்ட்ரி வந்து 2015 பண்ணணும். அதாவது 5 வருஷத்தில் டெவலப்டு கண்ட்ரி பண்ணணும், 15 வருஷத்தில் டெவலப்பிங் கண்ட்ரி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான். ஸோ டெவலப்டு கண்ட்ரிக்கு ஒரு டார்கெட்டு, டெவலப்பிங் கண்ட்ரிக்கு ஒரு டார்கெட்டு, எது டார்கெட்டு, எவ்வளோ டார்கெட்டு அப்படிலாம் இருக்குது. ஓகே, ஸோ கோப்பன்ஹேகன் அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஹைட்ரோஃப்ளோரோகார்பன் அதாவது HCFCயை வந்து ஃபேஸ் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இது 2004 பண்ணணுன்றாங்க. அடுத்து சிஎஃப்சி, ஹாலான், கார்பன் டெட்ராக்ளோரைட், மெத்தில் குளோரோஃபார்ம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபேஸ் அவுட் இன் 1996 இன் டெவலப்டு கண்ட்ரீஸ்.
மெத்தில் புரோமைடையும் இதை சேர்க்குறாங்க. அது 1990 இன்னொரு விஷயம் வந்து கேப்ட் அட் 1991 லெவல். அப்படின்னா இப்போது ஒரு லெவல்ல இருந்து நம்ம இப்போது 1991 லெவல்ல இருந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா 1991 இப்போ 200 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சிஎஃப்சி. இப்போ 2024 அதாவது 1991 200 கிராம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2024 500 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 500லேருந்து 200 மாற்றணும். அதுதான் கேப்ட் அட் 1991 லெவல். அப்போ அதை கேப் பண்ணிட்டாங்கன்னா அந்த லெவல் மட்டும் தான் இருக்கணும், அது கீழே அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த நம்ம இப்போ இருக்கிற லெவல்லேருந்து அந்த 1991 என்ன இருந்ததோ அந்த லெவலுக்கு நம்ம குறைக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இதுதான். இதே மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1950 தான் நம்மளோட கேப்பு. ஸோ 1950 எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருந்ததோ அது அளவுக்கு நம்ம இப்போ குறைக்கணும். அதுதான் நம்மளோட ஃபேஸிங் அவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மான்ட்ரியல் அமெண்ட்மெண்ட் 1997 என்ன சொல்கிறாங்கன்னா, the phase out of HCFC in developing countries and methyl bromideையும் phase out பண்ண சொல்றாங்க. both developed and developing countries in 2005. அதே மாதிரி தான் 2005 developed country பண்ணோம், 2015 developed country, developing country, 2005 2050 இப்படி வந்து உங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டாங்க. அடுத்து பெய்ஜிங் உங்களுக்கு தெரியும் சைனால இருக்கு. பெய்ஜிங் அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரேட் ஆஃப் HCFC வந்து குறைக்கணும். குரோமோ குளோரோ மீத்தேனை வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. இதையும் நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணணும் 2004 அப்படி 2004 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிகாலி அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா HFC ஆட் பண்ணுறாங்க. ஸோ HCFC, மெத்தில் புரோமைட், மெத்தில் குளோரோஃபார்ம் இப்படி நிறைய ப்ராடக்ட் ODS வந்து அதாவது ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆனால் ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், HFC வந்து ODS இல்லை, அதாவது ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் இல்லை. ஆனால் இது வந்து சிஎஃப்சிக்கு இல்லை மிச்ச ஓடிஎஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான் இது. ஆனால் இது வந்து குளோபல் வார்மிங்கிறதுனால இதை வந்து இதில் அதாவது இது ஆல்டர்னேட் டு சிஎஃப்சினால இதில் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஹெச்எஃப்சி வந்து இட் இஸ் அ குளோபல் வார்மிங் கேஸ். ஸோ அதனால் இதை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றத இங்கே மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் கிகாலி அமெண்ட்மெண்ட் டு மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம், ஒரு கன்வென்ஷன் என்னென்ன படிக்கிறோம், அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்குறோம். அன்டில் ரீசெண்டாக நடந்துட்டு வர அந்த கன்வென்ஷனை படிக்கிறோம். அப்புறம் அந்த கன்வென்ஷன் மூலமாக அந்த கன்வென்ஷனை நம்ம இந்தியா அட்டென்ட் பண்ணிச்சா, அந்த இந்தியா அட்டென்ட் பண்ணிவிட்டு இந்தியா என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ கன்வென்ஷன் என்னென்னு படிக்கிறோம், அதில் நிறைய சேஞ்சஸ் இப்போ வர படிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்தியா அதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்றதையும் படிக்கிறோம். ஸோ இது டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நம்மளுக்கு இங்கே நம்ம சொல்லி தரதுனால இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு கன்வென்ஷனுக்கும் கொஞ்சம் லாங்காக போகிறதுனால ஐ ஹவ் டிவைடட் இன்டு 3 கிளாஸஸ். ஓகே. ஸோ கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா, அகெயின் ஓடிஎஸ் தடுக்கிறதுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஓசோன் செல்லுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஓசோன் லேயர்னு சொல்லிட்டு September 16 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் குளோபல் கன்செப்ஷன் ஆஃப் ஓசோன் டிப்ளீட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் செல் பண்ணுறாங்க. அடுத்து நேஷனல் ஓசோன் யூனிட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுவரை இந்தியா என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்குன்னு இருக்குது. இந்தியாவில் இந்த மினிஸ்ட்ரி தான் பார்த்துக்கிறாங்க. ஓசோன் செல்லுன்னு ஒன்று இருக்குது, நேஷனல் ஓசோன் யூனிட்னு இந்த ஓசோன் செல் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஓசோன் செல்லுன்னு சொல்லிட்டு நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்குது. அவங்க தான் இந்த ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்து இன்டர்நேஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, September 16 வந்து நம்ம ஓசோன் டிப்ளீட்டிங் ஓசோன் ப்ரிசர்வேஷனுக்காக ஒரு டேயாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய மெஷர்ஸ் நம்ம எல்லா கண்ட்ரீஸும் எடுத்ததுனால 98% ஆஃப் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். UNFCCC பார்த்தா சக்ஸஸே அவ்வளோவா இல்லை. பட் நம்ம வியன்னா கன்வென்ஷன் அண்ட் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ நம்மளால் ஓசோன் ஹோலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ண முடியுது. அதனால ஓசோன் ஹோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டு இருக்கு. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் 2018 யுனைடெட் நேஷன்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டார்டிக் ஓசோன் ஹோல் வந்து ஸ்லோவாக
ஸ்லோவாக வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த ஹோல் ஓட்டன்னு சொல்கிறது க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹோல் வந்து சின்னதாகிட்டுருக்கு. இது ஒரு பெரிய நல்ல விஷயம். அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் கான்சன்ட்ரேஷன் வுட் ரிட்டர்ன் டு 1980 வேல்யூஸ். ஸோ 1980 எப்படி இருந்ததோ அதுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். பை 2060 இந்த பழைய மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பழைய மாதிரினா 1980 தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் 1980 தானே இந்த வியன்னா கன்வென்ஷன் வந்தது. அந்த லெவலுக்கு நம்ம மாற்றிடுவோம். ஸோ ரிட்டர்ன் டு 1980 வேல்யூஸ் பை மிட் 2030. அதாவது ஆர்டிக்கில் பார்த்தீங்கன்னா மிட் 2030 மாறிடுமா, அண்டார்டிக்கில் 2060 மாறிடும், நல்லதாக மாறிடும், ஓசோன் ஹோல் சின்னதாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரியோ எர்த் சமிட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சமிட் ரியோ எர்த் சமிட். இதுலையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வந்து பேசுகிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் பேர் என்னன்னா United Nations Conference on Environment and Development. So UNED. Okay friends, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியோ எர்த் சமிட். ரியோ இஸ் அ பிளேஸ் இன் பிரேசில். ஸோ ரியோ டி ஜென்ரோ அப்படின்ற ஒரு சிட்டி வந்து இட் இஸ் தேர் இன் த பிரேசில். இந்த இடத்துல நடந்ததுனால ரியோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோ சமிட்னு சொன்னாங்க. இது எர்த்து காப்பாற்றுறதுக்காக என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டதுனால ரியோ எர்த் சமிட்னு சொல்லிட்டு இதை கூப்பிடுறாங்க ஷார்ட்டாக. அப்புறம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, 20 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ரியோ +10 ஆனிவர்சரி கொண்டாடும் போது, அதாவது 10 வருஷம் ஆனிவர்சரி, 20 வருஷம் ஆனிவர்சரின்னு கொண்டாடும் போது ரியோ +10 ரியோ +20 கொண்டாடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரியோ எர்த் சமிட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் முக்கியமான ஒரு கன்வென்ஷன் என்னன்னா கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதர் கன்வென்ஷன் இஸ் பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்கு ஒரு கன்வென்ஷன். அடுத்து வந்து காம்பேட்டிங் டெசர்டிஃபிகேஷனா என்ன, பாலைவனம் ஆகுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து நம்ம என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கிளாஸ்ல நடத்தணும். ஸோ அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக, காம்பேட்டிங்னா அதை தடுக்கிறதுக்கான, அதோட ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு கன்வென்ஷன் இருக்கு. இன்னொன்று கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறதுக்கான கன்வென்ஷன் இருக்கு. பயோடைவர்சிட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு கன்வென்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரியோ சமிட்ல என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரியோ டெக்ளரேஷன், அஜெண்டா 21 அண்ட் ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ். அஜெண்டா 21 வந்து ஒரு 21 பிரின்சிபல்ஸ். நம்ம 1972 ஒரு கான்ஃபரன்ஸில் 26 பிரின்சிபல்ஸ்ன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 21 பிரின்சிபல்னு சொல்லிட்டு அஜெண்டா 21 சொல்லிட்டு இங்கே கொண்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரியோ டெக்ளரேஷன் ஒரு டெக்ளரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ், ஃபாரஸ்ட் எப்படி காப்பாற்றுறது, ஃபாரஸ்ட் எப்படி இது ப்ரமோட் பண்ணுறது, டிகிரேட் ஆகாமல் தடுக்கிறது, அதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸில் இருக்கும். இன்னொரு பிரின்சிபல் என்னன்னா காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாருக்கும் காமன் தான், கிளைமேட் சேஞ்சை தடுக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தோடது. ஸோ காமன் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்ன மேம், காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி? எல்லாருக்கும் கிளைமேட் சேஞ்சை குறைக்கணுன்றது காமனான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்னன்னா, நல்லா வளர்ந்த கண்ட்ரி, அதிகமாக பொல்யூட் பண்ண கண்ட்ரி, நீங்கள் அதிகமாக கிளைமேட் சேஞ்சுக்காக ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இதே இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்க கண்ட்ரி, வளராத கண்ட்ரி, இது ரெண்டு பேரும் இப்போதான் பொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர வளர வந்து பொல்யூஷன் ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவா கிளைமேட் சேஞ்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லை, ஏதாச்சும் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த பிரின்சிபல் படி தான், அதாவது CBDR அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல்ஸ் வச்சு தான் இந்தியா சொல்லுது, தயவு செய்து எங்களுக்கு ஃபண்டு கொடுங்க. டெவலப்டு கண்ட்ரி, நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்க, நீங்கள் அதனால நிறைய பொல்யூஷன், நிறைய கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டீங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிங்க, அதனால நல்ல டெவலப்மெண்ட் நடந்தது, நிறைய கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் இதை பண்ணிட்டீங்க. ஆனால் வந்து நீங்கள் எங்கள் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ போய் நீங்கள் கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸை வந்து குறைக்கணும், கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்கணும்னு சொன்னால் நாங்கள் எப்படி வளர்றது, நாங்கள் எப்படி வளருவோம்? ஸோ நாங்கள் வளர்றதுக்கு எங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுற மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரதான் செய்யும். இல்லை அப்படி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு டெக்னாலஜி கொடுங்க. நீங்கள் டெக்னாலஜியும் ஃபண்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கிளைமேட் சேஞ்ச் ஆகாத மாதிரி இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுவோம், நாங்கள் கிளைமேட் சேஞ்ச் ஆகாத மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்போம், எங்களுக்கு ஃபண்டும் டெக்னாலஜியும் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ developed countries will have more responsibility, developing countries will have less responsibility. So this is, both will have the responsibility but it is differentiated. So common but differentiated responsibility ன்றது ஒரு முக்கியமான விஷயம்.
Okay, this will in turn will be helpful for the environmental protection அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுதான் இங்கே பேசுகிறாங்க. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸும் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் வராங்க. நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ப்ரைவேட் பீப்புளாக இருக்கலாம், ஃபிலாந்த்ரோபிஸ்டாக இருக்கலாம், ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம். நிறைய பேர் அதில் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த சம்மிட் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஈக்விட்டி அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன். ஸோ அது என்னன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். எக்கனாமியும் இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவிட்டி, அதாவது சமமாக எல்லாருக்கும் சமத்துவமாக. ஓகே, லைக் ஈக்குவிட்டினா நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஈக்குவலாக இருக்கணும். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கன்னா உங்களுக்கு அதிகமாக நான் கொடுக்கணும். ஓகே, இப்போ 2 பேருக்கும் எனக்கு ஒரு ஆப்பிள், உங்களுக்கு ஒரு ஆப்பிள்னா ஓகே. பட் நீங்கள் பட்டினியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 2 ஆப்பிள் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி அதுதான் ஈக்விட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி இஸ் கிவிங் one ஆப்பிள் ஃபார் ஈச். அவங்களுக்கு பட்னியாக இருப்பாங்க, அடுத்த வேலைக்கு சாப்பாடே இருக்காது போது நான் 3 ஆப்பிள் கொடுப்பேன், இல்லை 2 ஆப்பிள் அவங்களுக்கு கொடுப்பேன், நான் ஒரே ஒரு ஆப்பிள் வச்சுக்குவேன். அதுதான் ஈக்விட்டி. ஸோ ஈக்விட்டியாக இருக்கிறது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வருது, அதே சமயம் என்விரான்மெண்ட்டையும் பாதுகாக்கிறது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது. இந்த ஜென்ரேஷன் மட்டும் வாழாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சில ரிசோர்ஸஸை நம்ம வச்சோம்னா அதுவும் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இன்டர் ஜென்ரேஷனல் பேரிட்டி அண்ட் இன்ட்ரா ஜென்ரேஷனல் பேரிட்டி அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இன்டர் அண்ட் இன்ட்ரா ஜென்ரேஷனல் பேரிட்டி, அதாவது உங்களுக்குள்ள நீங்க ஒரே ஜென்ரேஷன்ல இருக்கவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ரிசோர்ஸஸை மிச்சம் வைங்க. நீங்களே எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அழிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரிசோர்ஸஸே இல்லாமல் போயிடும். இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் இப்போ நிறைய பொல்யூஷன் நடத்துனீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு எர்த்தாக மாறிடும். அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ 2 டெஃபினேஷன் இருக்குது. இது சொல்கிறதும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான், இன்ட்ரா ஜென்ரேஷனல் பேரிட்டின்னு சொல்கிறதும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான். ஸோ பிரண்ட்லாண்ட் கமிஷன்ற ஒரு கமிஷன் வந்து இந்த அஜெண்டா 21 கொண்டு வந்தது. ஆனால் இது வந்து அஜெண்டா 21 இஸ் நான் பைண்டிங், அதாவது நீங்கள் பண்ணணும்னு உங்களை கட்டாயப்படுத்தலை, இட் இஸ் நான் பைண்டிங் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 21 வந்து ஏன்னா இங்கே லாங் டேர்ம் ப்ராக்ரஸ் வந்து 21st செஞ்சுரியிலக்குள்ளே பண்ணணும். அதாவது இந்த அஜெண்டா 21 பிரின்சிபல்ஸ் இல்லை, 21வது செஞ்சுரிக்குள்ளே நம்ம இதெல்லாம் இந்த அஜெண்டாலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த அஜெண்டாலாம் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கொண்டு வரணுன்றது தான் இங்கே வந்திருக்கு. அண்ட் நோ நேஷன் அலோன் கேன் டுகெதர், நோ நேஷன் அலோன் கேன் டுகெதர் வி கேன். அதாவது ஒரு கண்ட்ரி தனியாக வந்து எதையும் செய்ய முடியாது, எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து குறைக்க முடியுன்றது தான் இதோட ஒரு முக்கியமான கோட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ திஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியோ +10 ஒன்று நடந்தது. அதாவது 1992 இது நடந்ததுன்னா 10 வருஷம் 2002 ஒன்று நடந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து ரியோ +20 நடந்திருக்கும். ஸோ ரியோ +20 பார்த்தீங்கன்னா இதுவும் பிரேசிலே நடந்திருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இந்த ரியோ +20 பேர் என்ன? யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது வந்து 2020 22 ஜூன் 2012 நடந்திருக்கு. டு மார்க் த 20th anniversary. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது வந்து 1992 இந்த கான்ஃபரன்ஸோட பேர் ஞாபகம். ஸோ 1972 என்ன கான்ஃபரன்ஸ் பேர், 1992 என்ன கான்ஃபரன்ஸோட பேர், 2012 கான்ஃபரன்ஸோட பேர், ஏன்னா அதை கூட நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 2002 வந்து வேர்ல்டு சம்மிட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதாவது இது ரியோ +10, ஆனால் இது வந்து ஜோஹானஸ்பர்க்ல நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஜோஹானஸ்பர்க்ல நடந்திருக்கு. அண்ட் ரியோ +20 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 ஏரியாஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ப்ரையாரிட்டியாக பண்ணியிருக்காங்க. அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரையாரிட்டினா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா டீசென்ட் ஜாப்ஸ் கொண்டு வரணும், எனர்ஜியை வந்து ப்ராப்பராக சஸ்டைனபிளாக வச்சுக்கணும், சஸ்டைனபிள் சிட்டிஸாக இருக்கணும், ஃபுட் செக்யூரிட்டி கொண்டு வரணும், அதாவது எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், ஃபுட் செக்யூரிட்டி. அப்புறம் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை வந்து அதிகமாக வந்து கிளைமேட்டை பொல்யூட் பண்ணாத அளவுக்கு நம்ம பண்ணணும். ஏன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து மீத்தேன் எமிஷன் நடக்குது. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக்கு இல்லைன்னா நம்ம வந்து அரிசி விதைக்கிறதுலாம் மீத்தேனை வந்து எமிட் பண்ணுது, அதனால சஸ்டைனபிளாக இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறோம் ரைஸ் கல்டிவேஷனுக்கு, சுகர் கேன் கல்டிவேஷனுக்கு, இதெல்லாம் வாட்டர் இன்டென்சிவ்
கிராப்ஸ் அது நிறைய வாட்டரை குடிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மில்லட்ஸோ இல்லைன்னா வந்து இது பல்சஸோ யூஸ் பண்ணோம்னா மண்ணுக்கும் நல்லது, அந்த தண்ணியும் அதிகமாக வந்து அது உறிஞ்சாது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா ரைஸுக்கே நிறைய டெக்னாலஜி இருக்குது. தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாத டெக்னாலஜி சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் SRI அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சராக இருக்கணும். வாட்டர் வந்து ஓஷன் வந்து டிசாஸ்டர் வந்து ரெடினஸாக இருக்கணும். ஸோ ஓஷன் வாட்டரை வந்து காப்பாற்றணும். டிசாஸ்டர் ரெடினஸாக இருக்கணும். நம்ம என்ன டிசாஸ்டர் வந்தாலும் நம்மளை தயாராக வச்சுக்கணும் அதை தடுக்கிறதுக்கு, இல்லைன்னா வந்து அது நம்மளை பாதிக்காத அளவுக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். Now coming to the most important convention, UNFCCC, United Nations Framework Convention on Climate Change. இது வந்து Bonn, ஜெர்மனியில் வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. UNFCCCயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து Bonn in Germany. ஸோ Bonn கன்வென்ஷன் ஞாபகம் இருக்கா? அது வந்து நம்ம என்ன பேசணும், மைக்ரேட்டரி ஸ்பீசஸ்க்காக ஒரு கன்வென்ஷன். இங்கே UNFCCCயோட ஹெட் குவார்ட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா Bonn, ஜெர்மனியில் இருக்கு. 197 மெம்பர்ஸ், ஆல்மோஸ்ட் ஹோல் வேர்ல்டு வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த all members are automatically considered member of the UNFCCC. அதாவது UNFCCC has all member states of the United Nations. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஓட மெம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக UNFCCயோட மெம்பர் ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ மெம்பர் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பேசும்போது அந்த மீட்டிங்க்கு பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா COP, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஓகே, அப்போனா மீட்டிங் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும், ஆனுவலாக நடக்கும் இந்த UNFCCC. இதே UNCBD பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம COP 28ல் இருக்கோம். ஸோ COP 1, COP 2 ஒவ்வொரு ஆனுவல் மீட்டிங் எப்படி கூப்பிடுவாங்கன்னா COP 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி, எல்லா பார்ட்டிஸும் சேர்ந்த ஒரு மீட்டிங்கை தான் COP அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங். இந்த COP எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு டெசிஷன் எடுத்தால் அதுதான் சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஒரு டைம் ஃப்ளோ மாதிரி, ஒரு டைம் லைன் மாதிரி. COP 3 வந்து 1997 நடந்திருக்கு, கியோட்டோ ஜப்பானில் நடந்திருக்கு. இந்த இடத்துல தான் கியோட்டோ ப்ரோட்டோகால்னு ஒரு முக்கியமான ப்ரோட்டோகால் ஃப்ரெண்ட்ஸ். இது லீகலி பைண்டிங், ரொம்ப முக்கியம். கட்டாயம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற லீகலி பைண்டிங். ஆனால் இது யாருக்கு லீகலி பைண்டிங்? டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான். டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வேற மாதிரி ஒரு இது ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ டெவலப்டு கண்ட்ரி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னது தான் இந்த கியோட்டோ ப்ரோட்டோகால். இதை பற்றி நம்ம தெளிவாக படிப்போம். 2001ல் COP 7 மாரகேஷ் மொராக்கோவில் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கியோட்டோ ப்ரோட்டோகால் எல்லாரும் ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் COP 8 2002ல் டெல்லியில் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா புவரஸ்ட் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு டெக்னாலஜி கொடுங்க, எனக்கு ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டது தான் இந்த நியூ டெல்லியில் நடந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா COP 30 பாலியில் நடந்திருக்கு. இதில் பாலி ரோட் மேப் அண்ட் பாலி ஆக்ஷன் பிளான்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன பேசுகிறாங்கன்னா, கிளைமேட் சேஞ்சை நம்ம எப்படி குறைக்கிறது, மிட்டிகேஷனை குறைக்கிறது, கிளைமேட் சேஞ்சை நம்ம எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, அடாப்டேஷன். கிளைமேட் சேஞ்ச் நடந்துருச்சு, ஓரளவுக்கு நம்ம டெம்பரேச்சர்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, நம்ம எப்படி அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறது அப்படின்றது தான் அடாப்டேஷன். அடுத்து டெக்னாலஜி டெவலப்டு கண்ட்ரிலேருந்து எங்களுக்கு வேணும், அதாவது டெக்னாலஜி கொண்டு வாங்க, இல்லை டெக்னாலஜியை உருவாக்குங்க இந்த கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறதுக்கு, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எமிட் பண்ணாததுக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபினான்சிங் ஃபண்டு கொடுங்க, இப்போ டெவலப்டு கண்ட்ரி ஃபண்டு கொடுக்கணும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் மெக்கானிசம் கொண்டு வந்து எப்படி இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு குறைக்கிறதுக்கான டெக்னாலஜியோ இல்லை ஒரு அடாப்டேஷனுக்காகவோ ஃபண்டு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பேசுனாங்க இந்த ஒரு பாலி சமிட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா போலாண்டில் COP 14 நடந்திருக்கு. இதில் அடாப்டேஷன் ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கிளைமேட் சேஞ்ச் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது, நம்ம திடீர்னு தடுக்க முடியாது, குறைச்சிட்டு இருக்கோம், ஆனாலும் நடந்துருச்சு. ஸோ நடந்துட்டு இருக்கும் போது அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது, அதுலேருந்து நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுக்கு அடாப்டேஷன் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஒன்று கொண்டு வராங்க. அடுத்து கோப்பன்ஹேகன் டென்மார்க்கில் நடந்த COP 15 2009ல் என்ன பண்ணுறாங்க, $30 பில்லியன் இன் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஒரு 30 பில்லியன் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்க ஒரு ஸ்டார்ட்
பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிஸும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த 30 பில்லியனில் தான் இருக்குது. இன்னும் பெருசாக 100 பில்லியன் தான் நம்மளோட டார்கெட்டு. ஆனால் 100 பில்லியன் எந்த கண்ட்ரியும் கொடுக்கல. அதாவது 100 பில்லியன் எல்லா கண்ட்ரியும் கொடுத்து 100 பில்லியன் ஆகணும்னு சொன்னாங்க ஒவ்வொரு இயரும். பட் 30 பில்லியனோ 13 பில்லியனோ தான் இப்போதைக்கு கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ கலெக்ட் ஆகலை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா COP 16 2010 மெக்சிகோவில் கேன்கன் சிட்டியில் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிரீன் கிளைமேட் ஃபண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2010 COP 16 கேன்கன்ல நடந்தது இந்த கிரீன் கிளைமேட் ஃபண்ட். ஸோ கிரீன் கிளைமேட் ஃபண்ட் எப்போ உருவாச்சுன்னா கேன்கன் சமிட் இன் 2010 COP 14 நடந்திருக்கு, 16 நடந்திருக்கு. அடுத்து 2012 கத்தாரில் நடந்ததுல தோஹா அமெண்ட்மெண்ட் டு கியோட்டோ ப்ரோட்டோகால். இதில் என்னன்னா எவ்வளோ எவ்வளோ டார்கெட்டோ எவ்வளோ பர்சன்டேஜோ அதை வந்து மாற்றிருக்காங்க. அதாவது 18% நீங்கள் வந்து 1990 லெவலோட குறைச்சா போதும் அப்படின்றது தான் இந்த டார்கெட்டில் மாற்றின ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தோஹா அமெண்ட்மெண்ட், அதாவது கியோட்டோ ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குது. அதில் டெவலப்டு கண்ட்ரி இவ்வளோ தான் எமிஷனை குறைக்கணும் 1990 லெவல்லேருந்து, 1950 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 1990 லெவல்லேருந்து இதை குறைக்கணும், இவ்வளோ குறைக்கணும், இல்லைன்னா இப்போ இருக்கிறதோட ரொம்ப குறைக்கணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் 18% கம்பேர் டு 1919 லெவல்ஸ். அதாவது 19 லெவல்ஸை கம்பேர் பண்ணும்போது 18% நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு 500 கிராம் நம்ம வந்து எமிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரு 1990 லெவல்ஸில் வர மாதிரி நம்ம வந்து குறைக்கணும். ஸோ இதுதான் இங்கே இருக்க டார்கெட்டு. இதை மாற்றி கொஞ்சம் மாடிஃபை பண்ணும்போது தான் இந்த தோஹா அமெண்ட்மெண்ட் டு கியோட்டோ ப்ரோட்டோகால்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வார்சா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2013 வார்சா ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரெட் பிளஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான இது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரியேட் பண்ணுறாங்க. லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுனா என்ன? கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு, அதுலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்காக அடாப்டேஷன் ஃபண்ட் இருக்கு. ஆனால் நிறைய இடத்துல இதனால டிசாஸ்டர். இப்போ இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா ஜகர்த்தான்னு ஒரு கேபிட்டல் சிட்டி, இந்தோனேஷியாவோட ஜகர்த்தான கேபிட்டல் சிட்டி மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய ஐஸ் மெல்ட் ஆகிறதுனால சீ லெவல் ரைஸ் ஆகி அந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் வந்து மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இந்தோனேஷியா நிறைய ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரீஸ் வந்து மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மூழ்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நடந்த லாஸ், அவங்களுக்கு நடந்த டேமேஜ், இதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப்காக கொடுக்க வேண்டிய ஃபண்டு தான் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த ரிலீஃப் ஃபண்டு மாதிரி இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை கொடுக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால அஃபெக்ட் ஆன ஒரு பீப்புள். அவங்களுக்கு மோஸ்ட்லி இட் வில் பி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். அவங்களுக்கு லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இந்த வார்சா பேக்கில். அடுத்து COP 21 2015 அகெயின் பாரிஸில் நடக்குது. பாரிஸ் அக்ரிமெண்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கியோட்டோ ப்ரோட்டோகாலில் டெவலப்டு கண்ட்ரி வந்து லீகலாக பைண்டிங்காக நீங்கள் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் கொடுத்து நீங்கள் அதை க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் யாருமே ஒத்து வரலை. ஸோ அதனால பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் எல்லா கண்ட்ரிஸும் நாட் ஓன்லி டெவலப்டு, ஸோ CBDR வந்து அழிச்சிட்டாங்க. பிரின்சிபல் ஆஃப் காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டியே வேண்டாம், நம்ம வந்து எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றா வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸை குறைக்கணும், கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்கணும், மீத்தேன் எமிஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பண்ணணும். ஆனால் அகெயின் அந்த CBDR வச்சு டெவலப்டு கண்ட்ரிஸ் கொஞ்சம் அதிகமாக குறைக்கணும், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கொஞ்சம் கம்மியாக இது பண்ணலாம். ஆனால் இது வந்து யார் சொல்ல போகிறாங்கன்னா அவங்களே சொல்ல போகிறாங்க. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிஸும் உங்களால் என்ன முடியும், உங்களால் எவ்வளோ குறைக்க முடியும்னு சொல்லுங்கள். அதுதான் இன்டெண்டட் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன், INDC, நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். நேஷ்னலாக உங்களால் எவ்வளோ பண்ண முடியும், டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு கண்ட்ரிஸும் நான் வந்து இப்போ டெவலப்பிங் கண்ட்ரி, என்னால் இவ்வளோ தான் முடியும், இதுக்கப்புறம் போனேன்னா நான் வந்து டெவலப்மெண்ட் எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 30% சொல்வேன். ஸோ யூரோப்பியன் யூனியன் இல்லை நான் வளர்ந்துட்டேன், என்னால் 50% வரை வந்து கார்பன் எமிஷனை குறைக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஸ்மால் கண்ட்ரி சாலமன் ஐலாண்டு ஒரு கண்ட்ரி, இல்லை நான் ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருக்கேன், என்னால் முடியாது, ஸோ என்னால் ஒரு 15% மட்டும்தான் குறைக்க முடியும்னு சொன்னா ஓகே. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்ல யாருக்கும் பைண்டிங் டார்கெட் இல்லை, ஆனால் அவங்கவுங்க டார்கெட்டை அவங்க சொல்லணும். அவங்க வந்து சொல்றது தான் இந்த நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அவங்களால எவ்வளோ குறைக்க முடியும்னு சொல்றாங்க, அதெல்லாம் சொல்றது தான் இது.
இங்கே சொல்லும் போது ஓகே நீங்கள் சொல்கிறீங்க ஃபைன், ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது நீங்கள் குறைக்கிறதெல்லாம் எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து நீங்கள் குறைக்கிறதெல்லாம் நான் கவுண்ட் பண்ணேன்னா வெதர் கிளைமேட் சேஞ்சை என்னால் நிறுத்த முடியுமா, இல்லை கிளைமேட் சேஞ்சை என்னால் தடுக்க முடியுமா, இல்லைன்னா குறைக்க முடியுமா அப்படின்னா இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனை. அதுக்கு பேர் என்னன்னா குளோபல் ஸ்டாக் டேக்குன்னு சொல்கிறாங்க. குளோபல் ஸ்டாக் டேக், அதாவது எல்லா கண்ட்ரிஸும் எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதெல்லாம் கவுண்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் தான் குறையுது. அப்போனா கிளைமேட் சேஞ்ச் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்கள் அதிகமாக டார்கெட் வைக்கணும், அதிகமாக குறைக்கணும் அப்படின்றது தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் பேசுகிறாங்க. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருந்து தான் வரும் என்னென்ன பண்ணணும், எல்லா கண்ட்ரிஸ் எவ்வளோ பிளெச் பண்ணுறாங்க, எவ்வளோ சொல்கிறாங்க. நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோல் சொல்லியிருப்பாங்க, நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இது பண்ணுறோம், இது பண்ணுறோம், அது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி மொத்தமாக சேர்த்து கிளைமேட் சேஞ்ச் நம்ம குறைக்க முடியுமான்றது அதுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. கிளைமேட் ஃபினான்ஸ் பண்ணணும், இயர்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 100 பில்லியன் ஃபண்ட் பண்ணணும். ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க ஹிஸ்டாரிக்கல் எமிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணுறதுனால they are emitting a lot of carbon dioxide. அவங்க வந்து they have to give it to the developing countries. ஸோ அதுதான் அது எவ்வளோனா $100 billion every year. ஸோ அதை பண்ணணும்னு சொல்கிறாங்க பை ரிச் கண்ட்ரீஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா COP 26 2021 கிளாஸ்கோவில் யூகேல நடந்ததில் நெட் ஜீரோ டார்கெட் பை 2070. அதாவது எல்லாருமே நெட் ஜீரோ டார்கெட் பண்ணுங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணாலும் அத்தனை கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுருங்க. ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள், என்ன டெக்னாலஜினாலும் பரவாயில்ல. நீங்கள் இல்லை நிறைய ட்ரீஸ் வளர்த்தாலும் பரவாயில்ல, நிறைய வெட்லேண்டை நீங்கள் மேனேஜ் பண்ணாலும் தெரியல பிளாங்க்டான் நீங்கள் நிறைய செடியை வளர்த்தாலும் ஓகே, என்ன வேணாலும் எதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுக்குதோ, அப்சர்வ் பண்ணுதோ, சீக்வஸ்டர் பண்ணுதோ, கார்பன் சிங்காக ஒர்க் ஆகுதோ, இல்லைன்னா கார்பன் ஸ்டாக்காக வந்து ஒர்க் ஆகுதோ, அதெல்லாம் நீங்கள் வளர்த்து விட்டு இல்லைன்னா டெக்னாலஜி கொண்டு வந்து நீங்க எவ்வளவு எமிட் பண்றீங்களோ அவ்வளவையும் நீங்க குறைக்கணும். எதுக்குள்ள? 2070க்குள்ள. அப்படா நெட் ஜீரோ ஆயிடும்ல. எவ்வளவு எமிட் பண்றீங்க அத்தனையும் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஜீரோ ஆயிடும். So whatever you are emitting you are observing, or you are sinking, so it is becoming net zero. So net zero, so emission பண்ணாதீங்கன்னு சொல்லல, எமிஷன் பண்ணாலும் அவ்வளோ எமிஷனையும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிடுங்க, நீங்கள் வேற ஏதாவது மாற்றி நீங்கள் வச்சுருங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நெட் ஜீரோ டார்கெட். அது வந்து எப்போ அட்டைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க? 2070. ஸோ இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, நான் பண்ணுறேன்ப்பா, நான் நெட் ஜீரோ டார்கெட் வந்து 2070க்குள்ளே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கிளாஸ்கோ மீட்டிங்கில் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபேஸ் டவுன் ஆஃப் கோல் பேஸ்டு பவர். நாங்கள் வந்து கோல் பேஸ்டு பவர் வந்து இப்போதைக்கு 60% மேலே இருக்குது. அதை வந்து நாங்கள் வந்து குறைச்சி ரினியூவபிள் எனர்ஜியை கூட்டி நாங்கள் கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட் இல்லை கோல்னால் வர பவரை வந்து நாங்கள் குறைச்சிடுவோம். இதே சோலார் எனர்ஜி, ஸ்மால் ஹைட்ரோ பவர், விண்ட் எனர்ஜி, இது மூலம் வர எலக்ட்ரிசிட்டியை வந்து நாங்கள் அதிகப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் டோட்டலாக ஃபேஸ் அவுட் பண்ணல, ஃபேஸ் டவுன் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ் டவுன்னா ஒரு 60%லேருந்து ஒரு 30% ஆக்குவாங்க. இதே ஃபேஸ் அவுட்னா 60%லேருந்து 0% ஆகணும். இங்கே ஃபேஸ் டவுன் தான் பண்ண போகிறாங்க. அண்ட் பிரேக் த்ரூ அஜெண்டான்னு ஒரு அஜெண்டா கொண்டு வந்திருக்காங்க. இது 41 கண்ட்ரீஸும் இந்தியாவும் சேர்ந்து பண்ண ஒரு பிரேக் த்ரூ அஜெண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2022 ஈஜிப்டில் நடந்த ஷர்மல் ஷீக்ன்ற ஒரு சிட்டியில் நடந்தது தான் இது. இதுலேயும் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை வந்து அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு ஃபண்டை நம்ம கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் இயர்லி வார்னிங் சிஸ்டம் கொண்டு வரணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே உங்களுக்கு இயர்லி வார்னிங் பண்ணணும். உங்களுக்கு சுனாமி வரப்போகுது, உங்களுக்கு சைக்ளோன் வரப்போகுது அப்படின்னு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே இயர்லி வார்னிங் பண்ணணும். அடுத்து G7 ஒரு கண்ட்ரிஸ், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். G7ல் 7 டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட்டு பேசுவாங்க. அதுதான் G7ன்னு ஒன்று. நம்ம G20 கூட இப்போ ரீசெண்டாக சமிட் நடந்தது, அதில் 20 கண்ட்ரிஸ் சேர்ந்து G20ன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த G7 பார்த்தீங்கன்னா குளோபல் ஷீல்டு ஃபினான்சிங் ஃபெசிலிட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த பர்டிகுலர் இது அது என்ன? குளோபல் ஷீல்டு ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி. கிளைமேட் சேஞ்ச்னால நடக்கிற டிசாஸ்டருக்கு நம்ம ஒரு ஷீல்டு மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வரோம். அந்த ஷீல்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் பண்ண போகிறாங்க இவங்க. So G7 is giving us finances to protect us from the disaster. So நம்மள டிசாஸ்டர், கிளைமேட் சேஞ்ச்னால நடக்கிற
பிரளயத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு ஃபினான்சிங் பண்றதுக்காக வந்தது தான் இந்த குளோபல் ஷீல்டு ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி. இதை கொடுக்கறது யாரு? G7. அப்புறம் ஆப்பிரிக்காவும் கண்ட்ரிஸ் எல்லாரும் சேர்ந்து கார்பன் மார்க்கெட் இனிஷியேட்டிவ்னு சொன்னாங்க. கார்பன் மார்க்கெட்னா என்ன? இதை வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கார்பன் கிரெடிட்னா என்ன? இதுதான் கார்பன் மார்க்கெட்டிங் மெக்கானிசம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்த ஸ்லைடில் இருக்கு, இருந்தாலும் நான் இங்கேயே சொல்றேன். ஐ எம் ஹேவிங் ஸ்பேஸ். ஓகே, கார்பன் கிரெடிட்னா என்னன்னா, இப்போ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி, ஓகே, இது வந்து ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆர் 400 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து எமிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இண்டஸ்ட்ரி, சே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சுக்கோங்க. ஓகே, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க. ஓகே, ஒரு டெக்னாலஜி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களும் 400 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து எமிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு டெக்னாலஜி மூலமா கார்பன் டை ஆக்சைடை அவங்க வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ 200 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை தான் இப்போ எமிட் பண்றாங்க. அப்போ 200 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை அவங்க குறைச்சிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, ஓகே நீங்க 400ல இருந்து 200 குறைச்சிட்டீங்க, அப்பனா 200 வந்து நீங்க கிரெடிட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ஒரு கார்பன் கிரெடிட் மெக்கானிசம்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ 200 கிரெடிட் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, சும்மா நான் ரஃபா தான் சொல்றேன். 200 கிரெடிட் கிடைக்குது. இந்த 200 கிரெடிட்டை யாரு வாங்குவாங்கன்னா இந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இவங்க கிட்ட அந்த டெக்னாலஜியில், அதை குறைக்கிறதுக்கு டெக்னாலஜி இல்லை, ஆனால் அந்த கிரெடிட்டை வாங்கி இவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு காசாக கொடுத்துருவாங்க. எதுக்குமா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நீங்கள் 200 குறைக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் போட்டுறாங்க. அதனால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி 200 குறைச்சிச்சு, ஆனால் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி 200 குறைக்க முடியல. ஆனால் என்ன பண்ணுது இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி? ஓகே, என்னால் 400லேருந்து 200 குறைக்க முடியல, ஆனால் நீ 400லேருந்து 200 குறைச்சிட்ட, அந்த 200 எனக்கு கொடுத்துரு, அந்த சர்டிஃபிகேட்டை எனக்கு கொடுத்துரு, அந்த சர்டிஃபிகேட்டை நான் வாங்கி வச்சுக்கிட்டு, நீங்கள் 200 நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்க, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நானும் அட்டைன் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் ஏபிள் டு fund the textile industry. So அதனால textile industry is very happy. அவங்க பண்ண ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னால they are also gaining money and they will also promote carbon reduction technology. ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்து கார்பனை எப்படி குறைக்கிறதுன்னு இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இவங்க வந்து அவங்களால முடியலன்றதுனால, ஆனால் கவர்மெண்டோட டார்கெட் ஆஃப் 200 அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க த்ரூ திஸ் பையிங் ஆஃப் கிரெடிட்ஸ். ஸோ இதுதான் கார்பன் கிரெடிட் மெக்கானிசம். ஓகே, இது மாதிரி நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு, பட் கார்பன் கிரெடிட் மெக்கானிசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸோ இப்போ வந்து ஒரு இதே மாதிரி நான் வந்து ஒரு விண்ட் மில் வச்சு குறைக்கிறேன், இல்லைன்னா ஒரு ரினியூவபிள் எனர்ஜி வச்சு நான் கார்பன் டை ஆக்சைடை வந்து, அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வர எலக்ட்ரிசிட்டியை வந்து டீசல் பவர்டு இன்ஜின்லேருந்து வராமல் ஒரு சோலார் பவர்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அதனால அவங்களால கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்க முடியுது. அது மூலமா அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்குது, அது மூலமா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை இவங்க கிட்ட விற்று அவங்க வந்து காசு வாங்கிடுறாங்க. ஸோ இது என்னன்னா இந்த படம் மாதிரி தான், இந்த நண்பன் படத்தில் உனக்காக வந்து நான் படிக்கிறேன்ற மாதிரி. ஓகே, ஸோ அவர் வந்து போய் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிடுவார், அந்த சர்டிஃபிகேட் இவர் வாங்கி இது பண்ணிக்குவார். அது மாதிரி தான் இந்த ஒரு சினாரியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து மேங்க்ரூவ் அலையன்ஸ்னு சொல்லிட்டு மேங்க்ரூவை காப்பாற்றுறதுக்காக ஒரு அலையன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வாட்டர் அடாப்டேஷனுக்கும் ரெசல்யூன்ஸுக்கும் ஒரு அவேர் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இந்த சம்மிட்ல நடந்தது. ஸோ இந்த சம்மிட்ல என்ன நடந்ததுன்னு தெரியணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து COP 28 நடந்தது மாதிரி கொஸ்டின்ல இருந்தால் அதை வந்து தப்பு பண்ணி நீங்கள் வந்து COP 27 தான் இது நடந்தது, இதில் நடக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாயிடும். ஸோ தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். அடுத்து கியோட்டோ புரோட்டோகால் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி செட் லீகலி பைண்டிங். ஸோ கியோட்டோ புரோட்டோகால் பார்த்தீங்கன்னா லீகலி பைண்டிங் வாஸ் அடாப்டட் 25 இயர்ஸ் அகோ, அதாவது 1997 நடந்திருக்கு. கியோட்டோ ஜப்பான்ல நடந்திருக்கு. 192 பார்ட்டிஸ் வந்து அதுக்கு சைன் பண்ணி ராட்டிஃபையும் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் நடந்தது.
பாரிஸ் அக்ரிமெண்ட் இப்போ கியோட்டோ புரோட்டோகாலை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. சூப்பர் சீடிங்னா ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. கியோட்டோ புரோட்டோகால் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் சொல்லிச்சு. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் இல்லை எல்லா கண்ட்ரீஸும் பண்ணணுன்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் இஸ் நவ் த அக்ரிமெண்ட் ஃபார் climate change. Okay, so Kyoto Protocol வந்து it is based on the principles and provisions of the convention and follow its annexed based structure. அதன annex based, annexனா நான் சொன்னேன் ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ Kyoto Protocol A, annex A, annex B, annex 1, annex A, annex 1, annex A, annex Bன்னு இருக்கும். இப்போ annex 1, annex A எல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்கும். annex Bல வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லிஸ்ட் இருக்கும். annex 1, annex Aல இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து கட்டாயம் ரெடியூஸ் பண்ணணும் குளோபல் இது கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ஆனால் annex Bல இருக்க கண்ட்ரீஸ் தேவையில்லை. அண்ட் annex 1ல இருக்கிற கண்ட்ரி annex Aல இருக்க கண்ட்ரி வந்து தே ஹாவ் டு ஃபண்ட் த annex B கண்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பாரிஸ் இந்த கியோட்டோ புரோட்டோகால் இருக்கும். பட் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. Okay friends, so இங்க பாருங்க Annex B Kyoto Protocol sets binding emission targets for industrialized countries. So Annex B ல it is Annex B, not Annex A. Annex B ல industrialized countries-காக இந்த Kyoto Protocol வந்து என்னென்ன டார்கெட் வந்து நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத அந்த டார்கெட்டோட போட்டிருக்கும். Okay friends, and it only binds developed countries. இந்த Kyoto Protocol வந்து developed countries மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் கொடுக்குது. ஏன்னா நம்ம வந்து the principle of common but differentiated responsibility and respective capabilities. அது என்ன respective capabilitiesனா ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சு போச்சு. அது என்ன ரெஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டினா உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க. உங்களோட கெப்பாசிட்டி என்ன, உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, அது மாதிரி செய்யுங்க. நீங்கள் உட்காந்து நான் வந்து இவ்வளோ செய்வேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 1919 லெவலில் வந்து 5% நம்ம வந்து குறைக்கணும். ஓகே, ஸோ ஆட் அப் டு an average 5% எமிஷன் ரிடக்ஷன் கம்பேர் டு 1990 லெவல். ஸோ 1990 லெவலுக்கு கம்பேர் பண்ணும்போது 5% ரிடக்ஷன் பண்ணணும். 2008 to 2012 கூட இதை வந்து அட்டைன் பண்ணணும். இதுதான் டார்கெட் டைம். ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டார்கெட் டைம், அதாவது ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட். இந்த பீரியட் 2008லேருந்து 12க்குள்ள நம்ம வந்து இந்த 1990 லெவல்லேருந்து 5% வந்து குறைக்கணும். ஸோ தட் இஸ் த டார்கெட் லெவல். 3 மார்க்கெட் பேஸ்டு மெக்கானிசம் இதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது எப்படி அவங்க வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க கார்பன் டை ஆக்சைடா இல்லை க்ரீன் ஹவுஸ் கேஸஸை அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் எமிஷன் ட்ரேடிங். நான் சொன்னேன்ல கார்பன் கிரெடிட் மெக்கானிசம், அது மாதிரி தான் எமிஷன் ட்ரேடிங். நான் எமிஷனை கம்மி பண்ணிவிட்டேன், அதை வந்து சர்டிஃபிகேட்டாக மாற்றி நான் இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்து நான் காசு வாங்கிக்குவேன். அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தே வில் ஷோ த கண்ட்ரி தட் இல்லை நான் வந்து பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எமிஷன் ட்ரேடிங் மெக்கானிசமில் த கண்ட்ரிஸ் தட் எமிட் லெஸ் தேன் தே ஆர் அலோடு டு கேன் செல் திஸ் அமௌண்ட் டு இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரிஸ். நான் இப்போ வந்து 2 தனி கம்பெனிஸ்க்கு சொன்னேன். ஆனால் இது கண்ட்ரீஸில் நடந்ததுனா, ஒரு கண்ட்ரி கம்மியாக எமிட் பண்ணுது, இன்னொரு கண்ட்ரி அதிகமாக எமிட் பண்ணுது. இவங்களுக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட்டை இவங்க வந்து இந்த கண்ட்ரிக்கு கொடுத்து ட்ரேட் பண்ணலாம். அதுதான் எமிஷன் ட்ரேடிங். ட்ரேட் பண்ணுறது, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் எமிஷன் ட்ரேடிங் மெக்கானிசம். அடுத்து கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்னா என்னன்னா, இது வந்து ட்ரேடிங் பண்ணுறதா. கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்னா என்னன்னா, டெவலப்டு கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு போய் அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி அங்கே போய் அவங்க குறைக்கிறாங்க. அதாவது டெவலப்பிங் கண்ட்ரி இஸ் கோயிங் டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் ரெடியூசிங் தேர் எமிஷன், ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் கம்மிங் டு திஸ் டெவலப்டு கண்ட்ரி அண்ட் ரெடியூசிங் த எமிஷன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க, that emit less than they are allowed or can sell this amount to industrialized countries. So developing countries, they are selling the credit or the certificate to developed country. இங்க வந்து developed country going to this developing country or funding the developing country and reducing their emission. And joint implementation என்ன, 2 பேரும் லைக் இந்தியா ஜப்பான், இல்லைனா இந்தியா டென்மார்க், இல்லைனா இந்தியா பிரான்ஸ், 2 பேரும் சேர்ந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, இல்லைனா 2 டெவலப்டு கண்ட்ரி, அப்படி 2 பேரும் சேர்ந்து வந்து எமிஷனை குறைக்கிறாங்க. ஏதோ ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாவோ ஏதோ ஒரு விஷயத்தினால 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க் ப்ராஜெக்ட் பண்ணி அவங்க வந்து எமிஷனை குறைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். போத் clean development mechanism and joint implementation, countries can invest in emission reduction
ப்ராஜெக்ட் அண்ட் கெயின் கிரெடிட் பாயிண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து எமிஷன் ரிடக்ஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணி கிரெடிட் பாயிண்ட்ஸை வந்து அவங்களால கெயின் பண்ண முடியும். ஸோ ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அண்ட் எமிஷன் ட்ரேடிங் மெக்கானிசம், இதெல்லாம் ட்ரேடிங் மெத்தட்ஸ். இந்த மெத்தட் மூலமாக வந்து அவங்க வந்து இந்த எமிஷனை குறைக்கிறாங்க. இதெல்லாம் எங்க வந்தது? கியோட்டோ புரோட்டோகால்ல. ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர் தட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கியோட்டோ மெக்கானிசம். அதான் இதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அட்வான்ஸ்டு கண்ட்ரி இருக்கு, அட்வான்ஸ்ட் கண்ட்ரி பி இருக்கு. ஸோ ரெண்டு அட்வான்ஸ்ட் கண்ட்ரியோ இல்லைன்னா டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரியோ எமிஷனை வந்து ஒன்று குறைச்சது ஒன்று குறைக்கல. அவங்க வந்து குறைச்ச கண்ட்ரி வந்து இவங்க கிட்ட ட்ரேட் பண்ணி அந்த குறைச்ச பாயிண்ட்டை வந்து இவங்களுக்கு கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளீன் டெவலப்மெண்ட் இதில் வந்து அட்வான்ஸ்டு கண்ட்ரி வந்து டெவலப்பிங் கண்ட்ரிக்கு போய் ஏதாச்சும் ஒரு ஃபண்டிங் மூலமாவோ ப்ராஜெக்ட் மூலமாவோ அவங்களுக்கு வந்து எமிஷனை வந்து குறைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கண்ட்ரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுனாலையோ டெக்னாலஜி பண்ணுறதுனாலையோ குறைப்பாங்க. ஸோ இதுதான் நடக்குது. அடுத்து கியோட்டோ புரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். ஆனால் பாரிஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து கிளைமேட் சேஞ்சை எப்படி குறைக்கிறதுன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கியோட்டோ புரோட்டோகால் டிட் நாட் கம்பல். ஓகே, தி யுனைடெட் ஸ்டேட் அண்ட் 1998 பார்த்தீங்கன்னா யூஎஸ் பார்த்தீங்கன்னா இதில் சைன் தான் பண்ணியிருக்கு, ரேட்டிஃபையே பண்ணல. ஸோ கியோட்டோ புரோட்டோகாலில் யூஎஸ் இஸ் நாட் அ மெம்பர். பட் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து 194 பார்ட்டிஸ் வந்து தே ஆர் ரெக்வயர்டு டு ரெடியூஸ் தியர் எமிஷன் பட் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். அதாவது நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கன்றது தான் இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட். இதில் என்ன பார்த்தீங்கன்னா வித் கோல், என்ன கோல்? அல்டிமேட் கோல் வந்து 2 டிகிரி செல்சியஸோட ரைஸ் பண்ணக்கூடாது. நம்ம கிளைமேட் சேஞ்ச் வந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை கூடலாம், ஆனால் அதுக்கு மீறி கூடவே கூடாது. அண்ட் அல்டிமேட்லி வந்து நம்ம வந்து ஒரு பெரிய டார்கெட்டாக 1.5 டிகிரி செல்சியஸ் வரை கூட்டலாம். அதுக்கப்புறம் கூடிடுச்சுன்னா டோட்டலாக நிறைய ஐலாண்ட் சம்மர்ஜ் ஆகிடும், நிறைய இடத்துல வந்து தண்ணி பற்றாக்குறையாகும், ஃபெமைன் வரும். சில இடத்துல வந்து ஐஸ் அதிகமாக மெல்ட் ஆகி ஃப்ளட் வரும். ஸோ ஒரு இடத்துல தண்ணினால சாவாங்க, ஒரு இடத்துல தண்ணி இல்லாமல் சாவாங்க. ஸோ பற்றாக்குறையில் சாவாங்க, ஒரு வந்து அதிகமாக ஃப்ளட்டுனாலேயோ இல்லை சீ லெவல் ரைஸ்னாலேயோ இல்லைன்னா நிலத்தடி தண்ணீர் வந்து கடல் தண்ணியோட கலந்துறதுனாலையோ இப்படி வந்து இறந்துருவாங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தோஹா கத்தார் அதாவது 2012 வந்து பார்த்தீங்கன்னா தோஹா அமெண்ட்மெண்ட்டை நம்ம பேசுகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் கமிட்மெண்ட் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. 2008லேருந்து 12, அதாவது 2008லேருந்து 12 வந்து ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரி 5% ரிடக்ஷன் பண்ணணும் 1990 லெவல்லேருந்து. ரெண்டாவது கமிட்மெண்ட் பீரியட் என்னன்னா 2013 to 2020. இது வந்து தோஹா அமெண்ட்மெண்ட் டு கியோட்டோ புரோட்டோகால்னு. அந்த செகண்ட் கமிட்மெண்ட் பீரியடில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்கணும்னா நம்ம அனெக்ஸ் 1 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இது 2013லேருந்து 2022 வந்து நியூ கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு லிஸ்ட் ஆஃப் ஜிஹெச்டி டு பி ரிப்போர்ட்டட். அதாவது எந்தெந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. அண்ட் செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ் டு செவரல் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கியோட்டோ புரோட்டோகால் அதுக்கப்புறம் நடந்தது. அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது வந்து அவங்க விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் மெக்கானிசம் இருக்குது, அதாவது அந்த ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் பாரிஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கியோட்டோ புரோட்டோகாலை ரீப்ளேஸ் பண்ணி எல்லா கண்ட்ரிஸும் செய்யணும், டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை அப்படின்றத மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ கியோட்டோ புரோட்டோகால் 2 கமிட்மெண்ட் பீரியட். அவங்க என்னென்ன கிரீன் ஹவுஸ் கேஸஸ் குறைக்கணும்னு சொன்னதான் இதெல்லாம். ஓகே, அடுத்து குளோபல் ஸ்டாக் டேக். நான் சொல்லியிருக்கேன் எல்லா கண்ட்ரிஸும் இண்டிவிஜுவலாக நான் இவ்வளோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது 2 டிகிரி செல்சியஸோட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 1.5 டிகிரி செல்சியஸோட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய ஃப்ளாவாக இருக்குது. ஏன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க, என்ன கண்ட்ரிஸ் எவ்வளோ பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டீங்க. ஆனால் எல்லாத்தையும் சேர்க்கும் போது 2 டிகிரி செல்சியஸோட அதிகமாக கிளைமேட் சேஞ்ச் வந்து நடந்துரும் அப்படின்றதா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த calculate பண்றதுக்கு பேரு தான் global stock taking. It's a periodic review mechanism established under the Paris Agreement. So global stock take is under Paris Agreement. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து 8 steps to keep the global temperature rise within the ambit of 1.5 degree. So 2 degree Celsius மட்டும் இல்ல, 1.5. ஏன்னா 1.5 வரை நம்ம இது எய்ம் பண்ணாதான் நம்ம 2 degree Celsius ஆச்சும் நம்ம வந்து மீட் பண்ண முடியும்.
அண்ட் ட்ரிப்ளிங் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், லைக் கோல் சோலார் விண்ட் எனர்ஜி எல்லாம் கூட்டணும், அது இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் நான் கார்பன் டை ஆக்சைடு வி ஹாவ் டு ரெடியூஸ் சப்ஸ்டான்ஷியலி நான் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் லைக் மீத்தேன் எமிஷன்ஸ். இது மீத்தேன் எமிஷனை வந்து பை 2030 வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்சோ நோன் as COP21, இது வந்து பார்த்தீங்கன்னா லீகலி பைண்டிங். ஓகே, கியோட்டோ ப்ரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட் இஸ் லீகலி பைண்டிங். இதில் பார்த்தீங்கன்னா 2016 வந்திருக்கு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கிளைமேட் அக்ரிமெண்ட். போத் டெவலப்பிங் கண்ட்ரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மேண்டேட்டா, அதாவது கட்டாயம், டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி கட்டாயம் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லீகலி பைண்டிங், பட் கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்து லீகலி பைண்டிங் இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேண்டேட் வந்து யாருக்கு, டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் கியோட்டோ ப்ரோட்டோகாலில். பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் அப்படி இல்லை, எல்லாரும் தான் பண்ணணும். அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் என்ன, குளோபல் வார்மிங்கை தடுத்து 1.5 டிகிரி செல்சியோட லிமிட் பண்ணணும். அடுத்து கிரீன் ஹவுஸ் கேஸஸை குறைக்கணும் 2100க்குள்ள. அண்ட் சப்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், நம்ம வந்து கண்ட்ரீஸ் வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணணும். அப்புறம் ஃபினான்சிங் பண்ணணும், அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸோ எல்லாரும் சேர்ந்து கிளைமேட் சேஞ்சுக்காக ஃபண்டிங் பண்ணி இதை வந்து டெக்னாலஜியை வாங்கி நம்ம வந்து குறைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. டெம்பரேச்சரை குறைக்கிறது, ஃபினான்சிங் பண்ணுறது, ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறது, எமிஷன் கோல்ஸ் இருக்குது, பேர்டன் ஷேரிங், அதாவது டெவலப்டு கண்ட்ரி எவ்வளோ பண்ணணும், டெவலப்பிங் கண்ட்ரி எப்படி பண்ணணும், அப்புறம் ரிவ்யூ மெக்கானிசம், அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரிலேட்டட் லாஸஸ். ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ கிளைமேட் ரிலேட்டட் லாஸஸ் வந்து குறைக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா நெட் ஜீரோ எமிஷன். வாட் இஸ் நெட் ஜீரோ எமிஷன்? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. நெட் ஜீரோ எமிஷன்றது எவ்வளோ நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் குறைச்சிடணும், அதுதான் நெட் ஜீரோ. அண்ட் கார்பன் நியூட்ரல்னாலும் அதே தான். கார்பன் நியூட்ரல்னா எவ்வளோ கூடுறீங்க எவ்வளோ குறைக்கிறீங்க, அதுதான் கார்பன் நியூட்ரலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆஃப்செட்டிங்னா என்னன்னா கார்பன் நியூட்ரலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, அதாவது எவ்வளோ தூரம் நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுறதை குறைக்கிறோமோ அதுதான் கார்பன் ஆஃப்செட்டிங். எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதை வந்து குறைக்கிறோம் அப்படின்றது தான் கார்பன் ஆஃப்செட்டிங். அண்ட் ஆஃப்செட்டிங் யூஸ்வலி இன்வால்வ்ஸ் பேயிங் அனதர் பார்ட்டி சம்மன் எல்ஸ் டு சேவ் எமிஷன்ஸ். அதாவது நீங்கள் யாருக்காச்சும் ஃபண்ட் பண்ணி நீங்கள் குறைங்க, அந்த சர்டிஃபிகேட்டை எனக்கு கொடுத்துருங்க, அது மூலமாக நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்றது. ஏன்னா என்னால் முடியல, என்னால் டெக்னாலஜி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் பண்ணிவிட்டு அதை கொடுங்க, நீங்கள் ஒரு சோலார் எனர்ஜி அங்கே போடுங்க, அது மூலமாக பவர் எடுத்து நீங்கள் வேலை செய்யுங்க, அந்த சர்டிஃபிகேட்டை எனக்கு கொடுத்துருங்க, அதை வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அண்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட் மெஷர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. வாட் இஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட்? நீங்கள் எவ்வளோ கார்பன் டை, உங்கள் ட்ரெஸ்ஸுலேருந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நீங்கள் வந்து நடந்து போகிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மூலமாக என்ன விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு அது எமிட் பண்ணுதோ அதுதான் கார்பன் ஃபுட் பிரிண்ட். ஸோ கார்பன் ஃபுட் பிரிண்டை குறைக்கணும், அதுதான் ஒரு முக்கியமான கோல். கார்பன் கிரெடிட்ஸ் நம்ம பேசிட்டோம். ஸோ இந்த சர்டிஃபிகேட், இது ஒரு சர்டிஃபிகேட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக படிச்சுட்டோம். ஸோ ஃபினான்சிங் மெக்கானிசம்னு UNFCCCயோட ஃபினான்சிங் மெக்கானிசம்ல கிரீன் கிளைமேட் ஃபண்ட் வந்து 2010 கேன்கன் சமிட்ல நடந்திருக்கு, கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடாப்டேஷன் ஃபண்ட் கொண்டு வந்திருக்காங்க. கிரீன் என்விரான்மெண்ட் ஃபண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா GEF, இது வந்து ஃபண்ட் இல்லை, இட் இஸ் அ ஃபெசிலிட்டி, இட் இஸ் அ ஆர்கனைசேஷன். ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் கீழே வந்து ஸ்பெஷல் கிளைமேட் சேஞ்ச் ஃபண்ட், லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஃபண்டுன்னு 2 இருக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து இருக்கு. இன்னொன்று நம்ம பேசணும் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட், இது வந்து வார்சா சமிட்ல நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதுவும் வரும். ஸோ ஃபண்டிங் மெத்தட்ஸ், குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து இட் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய இது UNFCCCக்கு மட்டும் இல்லை, நிறைய கன்வென்ஷன், அதாவது மினமாட்டா கன்வென்ஷன், ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன், ரோட்டர்டாம் கன்வென்ஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுறது இவங்க தான். ஆனால் இவங்களா காசு கொடுக்கறதில்ல, இவங்க கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிரீன் கிளைமேட் ஃபண்டு, ஸ்பெஷல் கிளைமேட் சேஞ்ச் ஃபண்டு, லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஃபண்டு, அதாவது லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு நம்ம கொடுக்குற ஃபண்டு. அப்புறம் அடாப்டேஷனுக்கான ஒரு ஃபண்டு. ஸோ இதெல்லாம் வந்து நேம்லேயே தெரியும் என்ன ஃபண்டுன்னு. ஓகே, அண்ட் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஃபினான்ஸ், இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு
இது ஆர்கனைசேஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க டு அசிஸ்ட் ஆல் த கண்ட்ரீஸ் இன் கேரிங் அவுட் இட்ஸ் ஃபங்க்ஷன் ரிகார்ட் டு த கன்வென்ஷன்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரேம்வொர்க். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரேம்வொர்க் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஃபினான்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபண்டிங்காக மெத்தட். இப்படி ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணி அதில் காசு போடுங்கன்னு சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து சைனாஸ் குன்மிங் கிளைமேட் ஃபண்ட். ஸோ சைனா செப்பரேட்டாக ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க, குன்மிங் கிளைமேட் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டோம். ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், எமிஷனை வந்து குறைக்கிறது, அடாப்டேஷன்னா நம்ம வந்து நம்மளை வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளை வந்து அதுலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுக்கும் ஆன அடாப்டேஷன், லாஸ் அண்ட் டேமேஜ், நிறைய லாஸ் நடந்துருச்சு அவங்களுக்கான ஃபண்டிங், ஃபினான்ஸ் பண்ணுறது, டெம்பரேச்சரை குறைக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ கரண்ட் ஸ்டேட் என்ன இருக்குன்னா வெறும் 2% தான். அதாவது எமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 எமிஷன் வந்து மஸ்ட் பி 43% பிலோ 2019. ஆனால் வெறும் 2% பிலோ தான் இருக்கு. அட்லீஸ்ட் 215 பில்லியன் வந்து கலெக்ட் ஆயிருக்கணும். ஆனால் வெறும் 21 பில்லியன் தான் ஃபண்டு கலெக்ட் ஆயிருக்கு அடாப்டேஷனுக்கு. லாஸ் அண்ட் டேமேஜ் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் நோ மணி வந்திருக்கு. ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் ஆல் கிளைமேட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இது நடக்கணும், ஆனால் $100 பில்லியன் வேணும், ஆனால் எதுவும் நடக்கல. ஹோல்டு ரைஸ் வித்தின் 1.5 டிகிரி செல்சியஸ். பட் என்ன நடக்குதுன்னா டெய்லி டெம்பரேச்சர் வந்து நம்ம டெய்லி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூடிடும். அதாவது இப்போ 37 டிகிரி செல்சியஸ் உங்கள் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா இல்லைன்னா உங்கள் சிட்டியில் இருந்ததுன்னா அது வந்து ப்ளஸ் 1.5 டிகிரி செல்சியஸ் ஆகிடும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லடாக்ல வந்து ஹீட் வேவ் நடந்துட்டு இருக்கு. அங்கே லடாக்ல வந்து அதிகமாக ஹீட்டு சம்மர் சீசனில் வந்து 1 டிகிரி செல்சியஸோட அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹீட் வேவ் இதனால தான் நடக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜகர்த்தால நான் சொன்னேன் அந்த ஃப்ளட்டு நடந்தது, அதனால புது சிட்டி இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தோனேஷியாவில். ஸோ தீஸ் ஆர் த ஈவெண்ட் விச் இஸ் டெல்லிங் அஸ் we have to do something for the climate change, we have to reduce this climate change. அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா COP28 கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு? துபாயில் நடந்திருக்கு, UAE. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 ஓகே COP 28 இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 நடந்திருக்கு. இதில் என்னென்ன ஃபண்டு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை ஆப்ரேஷனல் ஆகியிருக்காங்க. கிரியேட் பண்ணிட்டாங்க, இப்போ ஆப்ரேஷனல் ஆகியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் ரினியூவபிள் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி பிளட்ஜ். ஓகே, இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டோ எந்த ஒரு ஃபண்டு நம்ம இந்தியாவில் இருக்கிறதுக்கு வேர்ல்டு யாரை வந்து ரெஸ்பான்சிபிள்னா வேர்ல்டு பேங்க். அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா வேர்ல்டு பேங்க். ஓகே, வேர்ல்டு பேங்க் ஆப்ரேட் பண்ணும். நம்ம இந்தியாவில் ஏதாச்சும் ஃபண்டு கிரியேட் பண்ணியிருந்தா அதை நபார்டு வந்து ஆப்ரேட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் குளோபல் ரினியூவபிள் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி பிளட்ஜ்னு சொல்லிட்டு எல்லாரும் ரினியூவபிள் எனர்ஜி கொண்டு வரணும். அதை எஃபிஷியண்ட்டாக, அதாவது ரொம்ப அதிகமாக லாஸ் இல்லாமல். இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு சோலார் பவர் வந்து கிரியேட் ஆகுதுன்னா சோலார் பவர் வந்து நிறைய லாஸ் இல்லாமல் அதை எஃபிஷியண்ட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளட்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து குளோபல் கூலிங் பிளட்ஜ்னு சொல்லிட்டு நம்மளோட கூலன்ஸை, அதாவது நம்மளோட ஏசி இதெல்லாம் யூஸ் பண்ணி கூல் பண்ணுறோம்ல, அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாக இருக்குது, அதையும் குறைக்கணும் அப்படின்னு ஒரு பிளட்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரிபிள் நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது நியூக்ளியர் எனர்ஜி இஸ் ரினியூவபிள். ஸோ நிறைய நியூக்ளியர் எனர்ஜி நம்ம போகணும், அப்போ தான் வந்து நம்மளால் இது ஃபாசில் ஃபியூவலை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு டெக்ளரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டாக்டேக் எப்பெல்லாம் நடக்கும்னா நம்ம தலனோ டயலாக்னு சொல்லிட்டு ஒரு டயலாக்ல நம்ம 1.5 டிகிரி செல்சியஸோட குறைக்கணும் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பேசிட்டோம். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக் டேக்கிங் எப்போ நடக்கும்னா 2023 நடந்துருச்சு. அடுத்த ஸ்டாக் டேக் எப்போன்னா 2030. அதாவது எல்லா கண்ட்ரிஸும் நான் இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எமிஷனை குறைக்கிறதுக்காக சொல்லுவாங்க. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ நான் 45% சொல்லியிருக்கு, யூரோப் பார்த்தீங்கன்னா 50% சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம 33% சொன்னோம். ஸோ இப்படி நம்ம சொல்ல அவங்க வந்து குளோபல் ஸ்டாக் டேக் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அதை வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஸ்டாக் டேக் வந்து 2023 பண்ணியிருக்காங்க. அடுத்து 2028 பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஸோ தட் நம்ம 2070 நம்ம நெட் ஜீரோ ஆயிடுவோம். பட் ஆல்மோஸ்ட் எல்லா டெவலப்டு கண்ட்ரி 2050 வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ ஆர் கார்பன் நியூட்ரலாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டயக்ராம் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா COP 28 கிரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு கிரீன் டெக்னாலஜி கொண்டு வரதுக்காக
பணம் கொடுக்கறதுக்காக இந்த கிரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து லீடர்ஷிப் குரூப் ஃபார் இண்டஸ்ட்ரி டிரான்சிஷன், அதாவது எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஏதாச்சும் பண்ணாதானே நம்மளால கார்பன் எமிஷனை குறைக்க முடியும். அதனால இண்டஸ்ட்ரீஸ்லாம் சேர்ந்து இந்த ஒரு 2.0ன்ற ஒரு டிரான்சிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இது யார் பண்ணாங்க, இது எங்க வந்தது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். இதில் எல்லா ரிவர்ஸ் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ரிவர்ஸோட பொல்யூஷனை ரிவர்ஸை வந்து மூலமாக நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்றது இதில் வந்து பேசுகிறாங்க. நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, இவங்க தான் இதில் வந்து முக்கியமான ஒரு லீடிங் பர்சன். இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் தான் இதில் வந்து குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரிவர் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட், அதாவது ரிவர் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட்டை வந்து சஸ்டைனபிளாக மாற்றணும். இப்போ ஒரு ஹரித்வாரோ இல்லைன்னா ஒரு ஆக்ராவோ அந்த ரிவர் கிட்ட இருக்கிற நிறைய சிட்டிஸ் வந்து அந்த ரிவரை பாதிக்காத அளவுக்கு வளரணும் அப்படின்றது தான் இந்த முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட் கண்ட்ரிஸ். குவாட்னா ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். இதில் வந்து 4 கண்ட்ரிஸ் இருக்கு: ஆஸ்திரேலியா, USA, இந்தியா அண்ட் ஜப்பான். ஸோ இந்த 4 கண்ட்ரிஸும் வந்து இந்த கிளைமேட் ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு ஒர்க்கிங் குரூப்பை கொண்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா we will work for the reducing this climate change அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த 3rd largest emitter. நம்ம என்ன பண்ணுறோம்னா நெட் ஜீரோ டார்கெட் வந்து எப்போ அட்டைன் பண்ணுவோம்னு சொல்கிறோம், 2070. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ஜீரோ டார்கெட் வந்து அட்டைன் பண்ணுறோம். நம்ம வந்து பஞ்ச் மிருத்துன்னு சொல்லிட்டு 5 கோல், நம்ம 5 உறுதிமொழி எடுத்திருக்கோம். நான் வந்து நெட் ஜீரோ வந்து 2017 அட்டைன் பண்ணிடுவேன். நான் ஃபாசில் ஃபியூவலை வந்து 500 கிகாவாட்டை வந்து கொண்டு வந்துடுவேன். அடுத்து ரினியூவல்ஸ் வந்து நான் வந்து கூட்ட போகிறேன். அடுத்து எமிஷன் இன்டென்சிட்டியை குறைக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எமிஷன்ஸ் வந்து குறைச்சி 1 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை குறைச்சிடுவேன். அதாவது 1 பில்லியன் டன்ஸ் வந்து நான் எமிட் பண்ணாமல் குறைச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள்ஸ்னால் அந்த சோலார் பவர், இதெல்லாம் வந்து நான் வந்து அது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறத 500 கிகாவாட்டை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய சோலார் பவர் கொண்டு வந்தால் தான் இந்த 500 கிகாவாட்டை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து வரப்போகுது நம்மளோட பிளட்ஜ் மூலமாக. ஸோ நம்ம உறுதிமொழி மூலமாக கோல், ஃபாசில் ஃபியூவலை வந்து குறைக்க போகிறோம். இந்த கோல், நேச்சுரல் கேஸு, இந்த ஆயில் மூலமாக வர எலக்ட்ரிசிட்டியை குறைக்க போகிறோம். சோலார், ஹைட்ரோ, நியூக்ளியர், இது மூலமாக வர இது எலக்ட்ரிசிட்டியை வந்து கூட்ட போகிறோம். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங். அண்ட் ஆஃப்ரிக்கா, இந்தியா ஆல்சோ சப்போர்ட்டிங் ஆஃப்ரிக்கா குரூப்ஸ். ஆஃப்ரிக்காவோட கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கும் நம்ம வந்து அவங்க கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4th in the world. அவ்வளோ அழகாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 13% கிட்ட இருந்தது. இப்போ 2023 25% வந்து ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து வந்திருக்கு. ஸோ மிச்சதெல்லாம் ஃபாசில் ஃபியூவல். ஸோ அதையும் நம்ம குறைச்சி இதை வந்து கூட்டி ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து வரதை கூட்ட போகிறோம். எஸ்பெஷலி இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜஸ்ட் எமிட்டராக இருந்தது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து நெட் ஜீரோவை வந்து 2030 நாங்கள் நெட் ஜீரோ ஆயிடுறோம். ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு ரயில்வே போகிறதுக்கு கோல் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் ஒரு பவர், இல்லைன்னா நான் பயோஃபியூவலோ இல்லைன்னா வந்து இது ஹைட்ரோ பவர் யூஸ் பண்ண, நியூக்ளியர் பவரோ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நான் வந்து கோல்லேருந்து மாறி வேற ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ரயில்வேஸ் வந்து 2030 இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸும் சேர்த்து சோலார் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் டிசாஸ்டரை குறைக்கிறதுக்காக கொலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஏதாச்சும் ஒரு பில்டிங் கட்டிங்கன்னா அது டிசாஸ்டர், ஒரு எர்த்குவேக்கை தாங்குற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியா அலாங் வித் UK அண்ட் ஆஸ்திரேலியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரெசிலியன்ட் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ ஐலாண்டு கண்ட்ரிஸ், அதாவது தீவு, நிறைய கடலில் இருக்கிற ஐலாண்ட்ஸை வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்தியா, UK, ஆஸ்திரேலியா 3 பேரும் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்தியா வில் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் கிரீன் கிரிட்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ கிரீன் கிரிட்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து UK கொண்டு வந்திருக்கு. அதில் வந்து இந்தியாவும் ஒரு பார்ட்டு. கிரீன் கிரிட்ஸ்னா என்னென்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ரெண்ட்லியாக, ஈகோ ஃப்ரெண்ட்லியாக எமிஷனை குறைச்சி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது தான் இந்த கிரீன் கிரிட்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இதை வந்து இந்தியா வந்து சேர்ந்துருக்கு. அடுத்து இந்தியாவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா, வி ஹாவ் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச்.
ஸோ NAPCCன்னு சொல்லுவாங்க. ஸோ UNFCC மாதிரி NAPCCன்னு நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இயர்லி வார்னிங் அலர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் காண்டக்ட் ஆஃப் நேஷன் வைட் பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இது மூலமாக கிளைமேட் சேஞ்சை ரெடியூஸ் பண்ணணும், நம்மளோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு நேஷனல் சோலார் மிஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா சோலார் பவர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, இல்லைன்னா டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜின்னு புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் லான்ச்ட் இன் 2011. அண்ட் தேர்மல் கோல் பவரை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரைமரி அச்சீவ் கிரிட் பேரிட்டி அண்ட் வித் கோல் பேஸ்டு தேர்மல் பவர் பை 2030. ஃப்ரெண்ட்ஸ், கிரிட் பேரிட்டினா கோல், இப்போ நம்ம வந்து கோல் வச்சு நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு தான் நம்ம வந்து கிரிட் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது எலக்ட்ரிசிட்டி கிரிட். பட் இப்போ வந்து நம்ம வந்து சோலார் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு கிரிட் கிரியேட் பண்ணணும், அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் கிரியேட் பண்ணணும், அதையும் நம்ம கொண்டு வரணும். அந்த கிரிட் பேரிட்டி, அதாவது கோல் பேஸ்டு பவருக்கும் ரினியூபிள் பவருக்கும் அந்த கிரிட் பேரிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2001 கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், NAPCCயில் பார்த்தீங்கன்னா 8 மிஷன் இருக்குது. இந்த 8 மிஷனில் இது 1, இது 2. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜவஹர்லால் நேரு நேஷனல் சோலார் மிஷன், இது வந்து ஃபஸ்ட்டு. நேஷனல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்ட் எஃபிஷியன்சி, இது 2. சஸ்டைனபிள் ஹேபிட்டட், அதாவது அர்பன் செட்டில்மெண்ட் ஆர் ரூரல் செட்டில்மெண்ட் வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும், ரினியூபிள் எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வாட்டர் மிஷன், அதாவது வாட்டர் மேனேஜ் பண்ணுறது, வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனிங் த ஹிமாலயன் ஈகோசிஸ்டம், நேஷனல் மிஷன் ஃபார் க்ரீன் இந்தியா, ஸோ க்ரீனாக ஆக்குறது. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை வந்து எமிஷனை குறைச்சி அதை வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறது. ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், ஸோ கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறதுக்கு என்னென்ன நாலேஜை வந்து மக்களுக்கு கொடுக்கணுன்றத இது பண்ணுறதுக்காக ஒரு மிஷன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து இதில் என்ன படிக்கணும்னா, எந்த மிஷன் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிட்டட் வந்து அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கிட்ட இருக்குது. வாட்டர் மிஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸில் இருக்குது. அடுத்த மிஷன் ஃபார் சஸ்டைனிங் த ஹிமாலயன் ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. கிரீன் இந்தியா மிஷன் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கீழே இருக்குது. அடுத்த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் பார்த்தீங்கன்னா அகெயின் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்குது. மிச்சதான் சும்மா ரீட் மட்டும் பண்ணுங்க, அதர்வைஸ் இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பவர் ஜென்ரேஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் பாருங்க, நம்ம அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் பவர் வச்சு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். சோலார் பவர் 12.5%, ஸ்மால் ஹைடர் பவர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸ். ஓகே, பயோகேஸ், நம்ம கோபர் கேஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அப்புறம் எனர்ஜி பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா 57% வந்து இப்போதைக்கு கோலில் இருக்குது, அண்ட் 27% ஆயில். இதை ரெண்டையும் குறைச்சி இதை கூட்டுறது தான் முக்கியமான ஒரு டார்கெட் நம்மளுக்கு. பாருங்க, திருப்பியும் எனர்ஜி பாஸ்கெட் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நியூக்ளியர் பார்த்தீங்கன்னா 1.82 2.69 கூடிருச்சு. ஸோ இங்கே 2011 நினைக்கிறது, 2011 ஓகே 2010 இப்போ எப்படி இருக்கு, சாரி 2010 இப்போ எப்படி இருக்குன்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ சாரி, நியூக்ளியர் வந்து 2.69 1.82 குறைஞ்சிருக்கு. இது ஏன் குறைஞ்சிருக்குன்னா, மிச்சதெல்லாம் கூடி இருக்கிறதுனால அந்த பர்சன்டேஜ் வைஸ் அது குறைஞ்சிருச்சு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அது வந்து கூட தான் செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து ரினியூபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 24 மாறிடுச்சு. அப்புறம் பெர் கேபிட்டல் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில், அப்புறம் க்ரீன் எனர்ஜி டார்கெட்டை நம்ம எப்படி அட்டைன் பண்ணியிருக்கோன்றது, ஏன்னா எல்லாமே பாருங்கள் இன்க்ரீஸ் தான் இருக்குது, சோலார் விண்ட் எல்லாம். ஸோ கொஸ்டின் பார்க்கணும், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசோசியேட்டட் வித் த இஷ்யூ ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ஃபேஸிங் அவுட். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்பீடை குறைச்சிடலாம், இல்லை நீங்கள் பாஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோங்க. Which one of the following is associated with the issue of control and phasing out of the use of ozone depleting substances? So, enna protocol? It is Montreal Protocol. Consider the following statements. Under Ramsar Convention, it is mandatory on the part of the government to protect and conserve all the wetlands in the territory of India. Is it mandatory?
Let's see. The wetland rules 27 were framed by the government of India based on the recommendations of Ramsar Convention. Wetlands rules also encompass the drainage area or catchment regions and of the wetlands. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து இது ரொம்ப கரெக்டு. பட் இது மேண்டேட்ரியா இல்லை. இது மூலமாக தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களா இல்லை. ஸோ இதுதான் கரெக்ட். அடுத்து, ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆர் த லங்ஸ் ஆஃப் தி எர்த். தென் wetlands function as its kidneys. Kidneys என்ன பண்ணும்? It will maintain the sedimentation balance and soil stabilization. ஸோ அதுதான் பண்ணும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு இல்லை உப்பு தன்மை, நம்மளோட அழுக்கு இதெல்லாம் வந்து வடிகட்டுறது தான் நம்ம கிட்னி. ஸோ கிட்னி வந்து உப்பு தன்மை இல்லைன்னா நம்ம தண்ணி எவ்வளோ வேணான்றத வடிகட்டுறது தான் நம்ம கிட்னி. ஸோ அதனால செடிமெண்டேஷன் பேலன்ஸை கிரியேட் பண்ணுறதும் சாயிலை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதும், அதாவது அதிகமாக அரிச்சிட்டு போகாமல் பார்த்துக்கிறது வந்து என்னதுன்னா வெட்லேண்ட்ஸ். ஸோ வெட்லேண்ட்ஸ் வந்து சாயிலையும் செடிமெண்ட்டையும் பாதுகாத்து அது வந்து அதிகமாக அரிச்சிட்டு போகாமல் பார்த்துக்கிறது தான் வெட்லேண்ட்ஸ். If a wetland of international importance is brought under the Montreal record, what does it imply? Changes in ecological character are occurring likely. So, A. Consider the following. எந்த wetland? இது ஒண்ணுமே இல்லை. ஹொக்கேரா, பிரேனுகா, ருத்ரசாகர், சாஸ்தம் கோட்டா. ஹொக்கேரா wetland எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் இஸ் B. 2 தான் கரெக்ட். ஹொக்கேராவும் ரேணுகாவும் எங்க இருக்குன்னு பாருங்க. Okay, this is your homework. Consider the following. Wetlands இருக்கு, confluence of rivers. இது எந்த ரிவருக்கு கான்ஃப்ளூவன்ஸா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல கரெக்ட் என்ன பாருங்க. கியோலாடியா எங்க இருக்கும்? கியோலாடியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இட் இஸ் இன் ராஜஸ்தான். கொல்லேரு லேக் எங்க இருக்கும்? கொல்லேரு. ஓகே, பாருங்க. ஹரிகே வெட்லாண்ட். So you will be telling me the right answer. Okay. With reference to the IUCN and CITES என்றதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Which of the following is correct? IUCN is an organ of United Nations and CITES is an international agreement. கரெக்டா? IUCN ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனா? அப்படின்னா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், IUCN runs thousands of field projects around the world to better manage natural environments. Correct. CITES is a legally binding. States have joined it, but this convention does not take place of national laws. இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, CITES பத்தி. Climate neutral now. இது ஒரு இனிஷியேட்டிவ் யார் கொண்டு வந்தா? இதுல பாத்தீங்கன்னா இது இல்லைன்னா இதாக இருக்கும், இல்லைன்னா இதாக இருக்கும். ஓகே, இதுலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் UNFCCC செக்ரட்டரியேட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். இந்த அலையன்ஸை கொண்டு வந்தது யாரு? அலையன்ஸ் பற்றி கேட்குறாங்க. பாரிஸில் நடந்திருக்கு. மெம்பர்ஷிப் வந்து நாட் கிரியேட் எனி பைண்டிங், லீகலி பைண்டிங் இல்லை. அப்புறம் இந்தியா வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இந்த கிரியேஷன். இந்தியா கிரியேட் பண்ணாங்களா? இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒன்லி. ஸோ பாரிஸில் நடக்கல இது. ஓகே, இது தனியாக நடந்தது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா CFC குளோரோஃப்ளோரோ கார்பன் நோன் அஸ் ஓசோன் டிப்ளீட்டிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஆல் த இதில் டியூப்லெஸ் டயர்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பிளாஸ்டிக் ஃபோமில் யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஏரோசோல் கேன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, பட் நாட் இன் த டயர்ஸ். ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் 1, 3, 4 ஒன்லி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லேம்ப்ஸ் பற்றி கேட்குறாங்க. மெர்க்குரியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இதில் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு when the lamp is switched on, the mercury in the lamp causes the emission of ultraviolet radiation. ஸோ ஒரு லைட் போட்டிங்கன்னா அது வந்து அல்ட்ராவயலட் லைட்டை வந்து கொடுக்கும். அகெயின் Annex 1 countries certified. இது வந்து நான் இந்த ரெண்டையும் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இதனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, ஆனால் கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு கியோட்டோ ப்ரோட்டோகால்னு தெரியும். ஸோ 3 இஸ் ரைட்டு. ஸோ ஆன்சர் ஷுட் பி திஸ் ஆர் திஸ் ஆர் திஸ். ஸோ லெட்ஸ் see in the next class. 2016 பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். SDG were first proposed in 1972 by a global think tank called the Club of Rome. Yes. The sustainable development goals are to be achieved by 2030. Yes. Okay. So
2 is correct. But 1972, first proposed in 1972, no. SDG வந்து பார்த்தீங்கன்னா 2015 தான் ப்ரொபோஸ் பண்ணாங்க. MDGன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல். அதுதான் அதுக்கு முன்னாடி பண்ணாங்க. 1972 ஆனால் எதுவுமே பண்ணல. ஸோ 2015 தான் SDG வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ளரேஷன்ல என்னென்ன நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அகெயின் இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்குறேன். க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது பிளட்டாக இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அப்புறம் UNFCCC மீட்டிங் இன் பாரிஸ் பற்றி கேட்குறாங்க. The agreement was signed by all the members and it will go into effect in 2017. The agreement aims to limit the greenhouse gas emissions, not exceed 2 degrees Celsius or even 1.5 degrees Celsius. And developed countries acknowledged their historical responsibilities and warming and committed to donate 1,000 இல்ல 100 தானே. So answer is இது all members of the countries 2017 இல்ல, இது கரெக்ட், இது இல்லை. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 2 only. ஓகே, இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் இது என்ன நம்ம பேசணும்? ஓகே, இஸ் சம்டைம்ஸ் சீன் இன் த நியூஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அவுட்லைன் பை கண்ட்ரீஸ் டு கம்பேட் கிளைமேட் சேஞ்ச். எல்லாரும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற சொல்றதுக்கு தான் இந்த INDC. So we have seen Vienna Convention, ozone depletion, UNFCCC Convention. So இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் Kyoto Protocol, Paris Agreement, அப்புறம் Cancun, Green Climate Funds நிறைய பார்த்தோம். So with that note, I'm leaving here. ஸோ நீங்கள் வந்து NCERTs படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நம்புகிறேன். கிளாஸ் டெஸ்ட் நடக்கும், அதையும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். நன்றி.